அனைவருக்கும் வணக்கம். தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, புத்தாண்டு ராசி பலன்கள், தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 மிதுனம் காலச்சக்கரத்துக்கு 3ஆம் வீடான மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? பொதுவாகவே நம்ம வருட பலன் பார்க்கும்போது, அதாவது ஆங்கில புத்தாண்டு பலனாக இருந்தாலும் சரி, தமிழ் புத்தாண்டு பலனாக இருந்தாலும் சரி, நம்ம வருடகிரகங்களுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். என்ன காரணம்னா, ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் ஒன்றா நல்லது நடக்கும், இல்லை கெட்டது நடக்கும். அதனால ஒரு சில பேருக்கு ஆர்வமும் எதிர்பார்ப்பு இருக்கும். சரி, இந்த வருஷம் ஏதாவது சனி பயிற்சி நடக்குமா, குரு பயிற்சி நடக்குமா, இல்லை ராகுகேது பயிற்சி நடக்குமா, நம்ம வாழ்க்கை லைஃப் மாறாதான்னு, செட்டில் ஆயிடாதான்னு ஒரு ஏக்கமும் ஒரு ஆர்வம் எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யும். சரிங்களா? அது மனுஷனோட இயல்பு. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா பார்க்கறத விட, உங்களுக்கு உங்களோட ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா நல்ல தசாபுத்தி நடந்து நல்ல யோகமான அதிர்ஷ்டமான தசாபுத்தி நடந்துச்சுன்னா நீ கொடுத்து வச்சவங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஏன்னா இந்த கோச்சார பலன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா இந்த வருஷம் உங்களுக்கு சனி பயிற்சி கிடையாது, சனி பயிற்சி உங்களுக்கு நடக்க போறது கிடையாது. ராகுகேது பயிற்சி இந்த வருஷம் கடைசியில் இருக்கும். குரு பயிற்சி ஜூன் மாதம் 6ஆம் தேதி நடக்கும். சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கும். டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி ராகுகேது பயிற்சி நடக்கும். உங்க ராசியில இப்ப ஜென்ம ராசியில குரு இருக்காருங்க. ஜென்ம ராசியில குரு இருக்காரு. உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல கேது சிம்ம ராசியில் இருக்காரு. உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல பாகிஸ்தானத்துல கும்ப ராசியில ராகு சஞ்சரிச்சிருக்காங்க. 10ஆம் இடமான கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானத்துல உங்களுக்கு சனி மீன ராசியில் இருக்காரு. இதுதான் இப்ப இந்த வருட கிரகங்களுக்கு உண்டான அமைப்பு. இந்த வருஷம் சனி பயிற்சி கிடையாது. 2027 தான் சனி பயிற்சி. 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி, 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி பாருங்க, உங்களுக்கு குரு பயிற்சி நடந்துடும். உங்க ராசியில் இருக்க குரு எங்க வர்றாரு? 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்துக்கு வர்றாரு. இப்போ பாருங்க, பொதுவாக குரு பயிற்சிங்கும் போது எல்லாத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு வந்துடும். இந்த வருஷம் கல்யாணம் நடக்குமா, இந்த வருஷம் வேலை கிடைச்சிருமா, ப்ரொமோஷன் கிடைச்சிருமா, நம்ம லைஃப்ல செட்டில் ஆயிருமா, திருமணம் நடந்துருமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, எல்லாத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இது நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடமா இருக்கும். உங்களுக்கு ஜாதகம் சப்போர்ட் பண்ணிருச்சுன்னா 100% சொல்றேங்க, இந்த வருஷம் மிதுன ராசிக்காரங்களுக்கு நீங்க கொடுத்து வச்சவங்களா இருப்பீங்க. உங்க வாழ்க்கை தலையில அப்படியே கம்ப்ளீட்டா மாறிடும். ராசியில் இருக்க குரு 2ஆம் இடத்துக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி வந்துருவார். அதாவது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு வரும். அது நடந்து ஒரு 45 கிட்டத்தட்ட ஒரு 45 நாள்லயே பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி நடந்துடும். ஜூன் மாதம் 2ஆம் தேதி அந்த குரு 2ஆம் இடத்துல உச்ச நிலையில் இருக்க போறார். ஏன்னா உச்சம் பெறக்கூடிய குரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த நிகழ்வு வரும், அந்த அமைப்பு வரும். கடகராசியில் குரு உச்சமடைவார். இப்போ 2ஆம் இடத்துக்கு குரு வரனால உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைச்சிரும். நீங்கள் என்ன சொன்னாலும் வீட்டில் கேட்பாங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும். பிரிஞ்சிருந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கணவன் மனைவி, அந்த உறவு எல்லாம் சரியாக போகும். உங்களுக்கு வீட்டில் ஏதாவது சண்டை சச்சரவு, ஏதோ மன சங்கடம் இதெல்லாம் இருந்ததுன்னா கூட அது எல்லாமே சுமூகமாக தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடமாக இந்த வருஷம் இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி இருக்குங்க, சந்தோஷம் இருக்கும். உங்களுக்கு கவலைப்படாதீங்க. முக்கியமாக சொல்ல போனால் பணம் வரும். ஏன்னா ஒரு மனுஷன் கையில் பணம் இருந்துட்டாலே எல்லா பிரச்சனையும், எப்பேற்பட்ட பிரச்சனையும் சமாளிக்க முடியும். இப்போ 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு, குடும்பஸ்தானத்தில் வரக்கூடிய குரு கண்டிப்பாக உங்களுக்கு பண பிரச்சனை தீர்க்க போறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்ப பிரச்சனை தீர்க்க போறாரு. கடன் தொல்லை, தீராத கடன் இருக்குங்க சார், வட்டிக்கு மேலே வட்டி கட்டிட்டு இருக்குங்கனால முடியல, நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, வாழ்வா சாவாங்கிற மாதிரி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் கடன் அடையக்கூடிய வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாக போகுது. ஏன்னா 2ல் குரு வந்தாலும் பணம் வரப்போகுதுங்க, சம்பாதிக்க போறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அதில் மாற்றமே கிடையாது. இப்போ 2ஆம் இடத்துல இருக்க குரு எங்கெங்கெல்லாம் அவரோட பார்வை விழுகுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2ஆம் இடத்துல இருக்க குரு 6ஆம் இடத்தை குரு பார்ப்பார். அதாவது கடன் சுமை கொஞ்சம் கம்மியாகும். புதிய கடன் வாங்கக்கூடிய அமைப்பு. இப்போ பேங்க்ல லோன் கேட்டிருப்பீங்க, வெளியே கடன் கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும், அப்ரூவ் ஆகாமல் இருக்கும். இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு சரிங்களா? ஒரு சில பேருக்குலாம் கிரெடிட் கார்டு கிடைச்சி அதில் உங்கள் பிரச்சனைலாம் தீர்த்துக்க போறீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். சரிங்களா? 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால, 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நல்ல வேலை, வேலையில ப்ரொமோஷன் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் பிரச்சனை அப்படி இப்படின்னாலும் போயிட்டு இருந்தவங்களுக்கு அது கூட உங்களுக்கு தீரக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அது ஒரு நல்ல ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம். உங்களுக்கு 6ஆம் இடத்தை குரு பார்த்தா என்ன நடக்கும்? நல்ல வேலை கிடைச்சிரும். வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு, அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உருவாகும். ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க டிரான்ஸ்ஃபருக்காக, இது நடக்கும், சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். இதெல்லாமே கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வருடமா இந்த வருடம் உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நடக்கும். சிறப்பான ஒரு வருடமா உங்களுக்கு இருக்கும். தமிழ் புத்தாண்டு நடந்ததுக்கு அப்புறமே பாருங்க, நிறைய மாற்றத்தை மிதுன ராசிக்காரங்க பார்க்க போறீங்க. அந்த குரு 8ஆம் இடத்தை பார்ப்பார். 2ல் இருந்து 8ஆம் இடங்கிறது என்ன? திடீர் அதிர்ஷ்டம், விபரீத ராஜயோகம். ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கவங்க, ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை விட்டவங்கலாம் இந்த டைம் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும். ஜாக்பாட் அடிக்கிறது, லாட்ரியில் சம்பாதிக்கிறது, ரேஸில் சம்பாதிக்கிறது, இந்த சூதாட்டம்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஸ்பெகுலேஷன், அதில் சம்பாதிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு ஒரு சில பேருக்கு உருவாயிருங்க. ஒரு அருமையான ஒரு வருடம் சொல்லிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி, இந்த பிட்காயின் இதிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்குலாம் பாருங்கள், சிறப்பான ஒரு வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும். ஷேர் மார்க்கெட், ஷேர் ட்ரேடிங்கில் அதில் பார்த்தீங்கன்னா சம்பாதிச்சு உங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய வருடம்
மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கும். அது எல்லாத்துக்கும் அமையாது. அவங்க ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்கள் புதன் நல்லா இருக்கணும், 8ஆம் இடம்லாம் நல்லா இருந்தால் தான் ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால வெளிநாடு போக முடியும் கண்டிப்பாக. ஏன்னா பாஸ்போர்ட் வாங்கி வச்சுருப்பீங்க, விசா கிடச்சிருக்காது, அந்த வெளிநாட்டில் தடங்கள் ஏற்படுறது, வெளிநாடு போக முடியாமல் தவிச்சிட்டு இருப்பாங்க ஒரு சில பேர். இந்த வருடம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அந்த தடங்கள் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நிவர்த்தியாகும். வெளிநாடு போகக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது, சந்தர்ப்பங்கள் உருவாக போகுது. முக்கியமாக சொல்லப்போனால் இன்சூரன்ஸ் பணம் போட்டிருப்பீங்க, கைக்கு வராமல் இருந்திருக்கும். இன்சூரன்ஸ் பணம் கைக்கு வர்றது, இல்லை உங்கள் மூதாதையர் சொத்து, முன்னோர்கள் சொத்து, பூர்வீக சொத்து கைக்கு வர்றது, இதெல்லாமே நடக்கக்கூடிய அருமையான ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருடம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. அதில் மாற்றமே கிடையாது. 10ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு 9ஆம் பார்வையா, அது சொல்லவே வேண்டாம். தொழிலில் கொடி கட்டி பறக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாயிரும். 10ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே அங்கே சனி வேறு இருக்கார். அப்போ தொழில் வந்து கொஞ்சம் சிக்கலாக சங்கடமாக மனக்கசப்போடு போயிட்டு இருந்தவங்களுக்கு தொழிலில் ஒரு மாற்றம், தொழில் அடுத்த கட்டத்துக்கு போகிறது, தொழிலை பெருசுப்படுத்துறது, உங்கள் கிளைண்ட் இந்த வாடிக்கையாளர் நிறைய வாடிக்கையாளர் சேர்த்து வைக்கிறது எல்லாமே உங்களுக்கு அமையுங்க. அப்போ வேலையில் இந்த வருஷம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தொழிலையும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. தொழில் மாற்றம், இடம் மாற்றம் அல்லது வேலை மாற்றம், வேலையில் இடம் மாற்றம் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு நிச்சயமாக உருவாகும். ஒரு அற்புதமான வருடமாக உங்களுக்கு இருக்கும். கேது 2ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. கேது வந்து 2ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அதே மாதிரி எப்போ டிசம்பர் 6ஆம் தேதி கேது 2ஆம் இடத்துக்கு வந்து ராகு வந்து 8ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு 9லேருந்து. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு சில பிரச்சனை, அசிங்கமான கண்டத்தெல்லாம் கொடுக்கும். இப்போ உச்சம் பெறக்கூடிய குருவோட பார்வையில் இருக்கிறனால அங்கே பெருசாக பாதிப்பு வராது. அதுதான் உண்மை. சரிங்களா? குரு எங்கெங்கெல்லாம் பார்க்குதோ அந்த இடமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுபமாக மாறிடுங்க, சுபத்தன்மையாக இருக்கும், பிரச்சனைகள் இருக்காது. இப்போ சனி பிரச்சனை கொடுக்குறாரா, ராகு பிரச்சனை கொடுக்குறாரா, அங்கே குரு பார்வை இருக்கா, அந்த பிரச்சனை கம்மியாகும். கடுமை, அந்த கொடுமைகள் எல்லாமே குறைய போகுதுன்னு அர்த்தம். அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சனி ஒரு இடத்த பார்த்தா சனி பார்க்க சர்வநாசம் ஏற்படும். சனி எந்தெந்த இடத்துல பார்வை இருக்குதோ அந்த எல்லாமே அடிபட்டு போகும். இப்போ குரு பார்த்துட்டாருன்னா 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்களுக்கு தொழில் நிவர்த்தி ஆயிரும், தொழில் விருத்தியாகும், தொழிலில் சம்பாதிக்க போகிறீங்க, சாதிக்க போகிறீங்க. 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, கடன் அடைப்பீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். ஏன்னா 6ஆம் இடங்கிறது ஒரு கடனுக்கு உண்டான இடம். அப்போ கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் முதலீடு போடுறது உங்களுக்கு நடக்கும். கடன் அடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் உருவாகும். ஏன்னா 2ல் குரு இருக்கார். அப்போ வருமானம் வந்தால் தானே கடன் அடைப்பீங்க. இது உங்களுக்கு நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு அமைய போது, பயப்படவே வேண்டாம். சரிங்களா? முக்கியமாக சொல்லப்போனால் குடும்பம் அமையுங்க. உங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கவங்க, கல்யாணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு நல்ல குடும்பம் அமைஞ்சு ஒரு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல குரு உச்சம் வர்றது, கடகராசிக்கு வர்றது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். அது மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு பக்காவாக இருக்குன்னு சொல்லிடலாம். கவலைப்பட வேண்டாம். உங்கள் கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் என்ன நட்சத்திரம்னு பாருங்கள். நீங்கள் என்ன மிதுன ராசி, நீங்கள் ராசி என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் என்ன நட்சத்திரம் பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மிருகசீரிஷ நட்சத்திரமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரமா, இல்லை புனர்பூச நட்சத்திரமா, நீங்கள் என்ன நட்சத்திரத்தை பிறந்திருக்கீங்க, உங்கள் வயசு என்ன, உங்களுக்கு என்ன தசாபுத்தி போகுது, நல்ல கிரக தசாபுத்தி போயிட்டுருக்கா, கெட்ட கிரக தசாபுத்தி போயிட்டுருக்கா, இதெல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தா தான் நம்ம டீப்பாக சொல்ல முடியும், துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இந்த கோச்சார பலன் இந்த வருஷம் உங்களுக்கு சனி பயிற்சி கிடையாது. இந்த ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பிரச்சனைகள் இல்லாத ஒரு நிம்மதியான ஒரு வருடமாக இருக்கும். ஜாதகம் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் கொடுத்து வச்ச ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்கும். ஜாக்பாட் அடிக்க போகிறதுல மாற்றமே கிடையாது. பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம். இதன் உருவமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. என்னை ஈன்ற பொழுதுக்கும் பிறந்தவனை ஈன்றெடுத்த என் தாய் தந்தை திருவடி பாதத்தை வணங்கி தொழுது நேயர் பெருமக்கள் எல்லோருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கூறி, நேயர்கள் அனைத்து செல்வமும் நீண்ட ஆயிலும் நிறை செல்வம் பெற்று வாழ்வதற்கு அச்சு முறி விநாயக பெருமானுடைய சிறப்பை ஒரு பதிகத்தை பாடி இப்போது நம்ம ஆரம்பிப்போம். நமக்கு தமிழ் புத்தாண்டு தேனினின் இனிய பராபவ வருடம் மலர்கின்றது. 14/4/2026 செவ்வாய்க்கிழமை சதய நட்சத்திரத்தில் மிக அற்புதமான ஆண்டாக நமக்கு மலர்கின்றது. இந்த தமிழ் புத்தாண்டு இந்த 2026 நடக்கக்கூடிய மிக சிறப்பான வரலாறு மிக்க சில நிகழ்வுகளோடு சேர்ந்து இந்த பராபவ வருடமும் ஒட்டி கொள்கின்றது. எப்படி பார்த்தீங்களா? 2026 ஏற்கனவே தமிழ் ஆங்கில புத்தாண்டுக்கு உங்களுக்கு சிறப்பாக சொல்லியிருக்கிறேன். அதோட பராபவ வருடம், பரபரப்பான பராபவ வருடம், பராபவ வருடம் சொல்ல பரபரப்பான வருடம் கூட சொல்லலாம். இப்போ அப்படி இருக்குது நிலைமை, கலியுகம். அப்போ நேயர்கள் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். பாதம் பணிந்து
இந்த வருடம் கடந்ததை மறந்து இனிமேல் நடக்க போறதை நினைந்து நல்ல செய்திகளையும் நல்ல தாக்கத்தையும் நல்ல வருமானத்தையும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் கொடுப்பதற்கு நேயர் பெருமக்கள் பாதம் சொற்று உள்ளபடி 12 ராசிக்கு நம்ம பதிவு செய்வோம். அடுத்து நாம் காண இருப்பது மிதுனம் உபயம். மிதுனம் உபயம், உபய லக்கணம். ஒரு பல்பு வாங்கி போட்டுறோம், சுவிட்சை போட்டு அந்த பல்பு எரியாது. அந்த உபயதாரர்கள் பேராத்தான் தெரியும். இந்த காலம், அந்த காலத்தில் பல்பு போடுறதும் தெரியாது, எரியறதும் தெரியாது, மெயின்டைன் பண்ணுறதும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அது அந்த காலம். அப்போ தமிழ் பராபவ வருடம் இந்த வருடம் மிதுனத்துக்கு எப்படி இருக்கும்? அப்படியே உங்கள் ஜாதகத்தை ராசி கட்டத்தையும் நவாம்சத்தையும் எடுத்து பகுத்து வச்சுக்கோங்க. என்ன லக்னம்ங்கிறத பார்த்துக்கோங்க. ராசி கட்டத்தில் நவாம்சத்தில் என்ன லக்னம்ங்கிறதையும் பார்த்துக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கு மிதுன ராசியை பற்றி சொல்கிறோம். அப்போ மிதுன ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போ ராசிநாதன் நீச்சம் பெற்றிருக்கிறான். நீச்சம் பெற்றிருந்தா என்ன பயப்பட வேண்டியிருக்குது? ஒன்றும் தேவையில்லை. சனி புதன் எங்கேயுமே 12 பாவகத்தில் சனி புதன் இருந்தால் அது நீச பங்கராஜ யோகம் தான் என்னைய பொறுத்தவரையில். ஏன்னா 2 பேருமே எதை விட்டு நீங்காது. 2 பேருமே கொடுப்பாங்க, போட்டி போட்டு கொடுப்பாங்க. அந்த லக்கணத்தை பொறுத்து போட்டி போட்டு கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட மிதுன ராசி அறிவுக்கு உரியது, ஆற்றலுக்கு உரியது, சித்திக்கு உரியது, புத்திக்கு உரியது, ஞானத்துக்கு உரியது. செல்ஃபிஷ், கொஞ்சம் சுயநலம், வாக்கு சொல் பலிதம், எல்லாத்துக்கும் வித்தகம், அடைந்தே தீர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கம் கொண்டது உபயம். அப்போ உபயத்துக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும்? அப்போ கண்டிப்பாக குரு உங்கள் வீட்டில் இருக்கிறார். உடனே குரு இருக்காரா? திருவாதிரை, மிருகசீரிசம் 3 நட்சத்திர அதிபதி இருக்காங்க. நம்ம ராமனும் காட்டுக்கு வேறு போயிட்டாரு. அப்படியே சொல்லி நம்மளை பயமுறுத்திட்டாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த கவலையை விடுங்க தயவு செய்து நேயர். அந்த கவலையை விட்டுருங்க. உங்களுக்கு என்ன தேவை? உங்கள் ஜாதகத்தை அப்படியே ராசி கட்டம் எடுத்துக்கோங்க, லக்னம் எடுத்துக்கோங்க. இது தமிழ் ஃபஸ்ட்டு பேப்பர், இது செகண்ட் பேப்பராக வச்சுக்கோங்க. மிதுன ராசிநாதன் நீச்சமாக இருந்தாலும் புதனோடு சனியும் புதனும் சேர்ந்து இருக்காங்க. செவ்வாய் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார். ஏற்கனவே ஆல்ரெடி சூரியன் சித்திரைக்கு வந்துட்டார். அப்போ கண்டிப்பாக மிதுன ராசி நேயர்களுக்கு முதல்ல சனி எங்கே இருக்கப்படுது? 7, 8, 9, 10 போதுமா? உங்கள் ராஜகிரகத்தில் சனி 10ல் இருக்கார். அப்போ புதன் திசையில் சனி புத்தின்னா லக்னாதிபதி ராசி அதிபதி புதன், சனி உங்களுக்கு கர்மாதிபதி. ஏன் கவலைப்படுறீங்க? கோச்சாரத்தில் மிதுன ராசி எல்லா கஷ்டம், எல்லா நட்டம், எல்லா பிரச்சனையும், எல்லா அசிங்கமும் பட்டாச்சு. இப்போ குருபலம் வந்துருச்சு. குரு உங்கள் வீட்டில் இருக்கிறாரு. இருந்தால் ஸ்ட்ராங் பண்ணுறாருல. உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு உங்கள் வீட்டு அடிப்படையை நல்லா வச்சு தான் அடுத்த வீட்டை பார்க்கணும். அப்போ உங்கள் வீட்டில் இருக்காரு. அப்போ கண்டிப்பாக 7, 8, 9, 10ல் சனி இருக்காரு. அப்போ 10க்கு உரியவரே இருக்கும்போது அப்போ உங்களுக்கு அந்த சனி திசையில் புதன் திசையில் சனி புத்தி, ராகு திசையில் சுக்கிர புத்தி, சுக்கிர திசையில் ராகு புத்தி, எக்ஸப்ட் செவ்வாய் திசை வரக்கூடாது, குரு திசை வரக்கூடாது. இந்த செவ்வாயும் குரு வந்து மிதனத்துக்கும் கன்னிக்கும் ஆகாது. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. கீழ்கண்ட நம்பருக்கு வாங்க. ஆனால் மற்ற எது வந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறன் உங்களிடம் உண்டு. மிதுனத்துக்கு உண்டு. ராசியை சொல்லணும். பேர் தாகன் ராசியை சொல்லணும். அப்போ மிதுன ராசியில் கண்டிப்பாக இப்போ சனி உங்களுக்கு ஃபேவரைட், உங்களுக்கு குட்டு நல்லா இருக்கார். அதுக்கடுத்து யார் இருக்காரு? ராகு. பாருங்க, சனி தான் உங்களுக்கு ஒன்றும் கொடுக்கல, எதுவுமே செய்யலைன்ட்டீங்க. அதுக்கடுத்து யார் இருக்காரு? ஏன்னு அதுக்கடுத்து ராகு இருக்காரு. அப்போ ராகு பாக்கியத்தில் இருக்காரு. என்ன 9ல் இருக்காரு பாக்கிய ராகு. ஏதாவது கொடுத்துட்டு போகணுமே, கண்டிப்பாக கொடுப்பார். அப்போ பாக்கியத்தில் இருக்கிற ராகுவும் உங்களை விட மாட்டார். ஏன்? மிதுனத்துக்கு ராகு நட்பு, கும்பத்துக்கு மிதுனத்துக்கு நட்பு. கும்பராசி மிதுனத்தையும் பிரிக்க முடியாது, பொருத்தத்தில் பிரிக்க முடியாது. அப்படிப்பட்ட கும்பத்தில் ராகு இருப்பதனால் அதுவும் உங்களுக்கு ஃபேவரைட்டாக தான் இருக்கும்.
போதுங்களா? அதுக்கடுத்தது பாருங்க, குரு. குரு உங்கள் வீட்டில் இருக்கார், உங்கள் மிதுன ராசிலே இருக்கார். அப்போ மிதுனத்தில் புனர்பூசம், புனர்பூசம், மிருகசீரிசம், திருவாதிரை 3 நட்சத்திரம் இருக்காங்க. 3 நட்சத்திரத்தில் குரு சாரம் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ ஏன்னா உங்களுக்கு 6வது மாதம் வருது, 6வது மாதம் வந்து இங்கே வந்துடுறாரு. ஆக கொஞ்சம் மைனஸ். என்ன மைனஸு? 6வது மாதம் வரைக்கும் மிதராசி நேயர்களுக்கு கொஞ்சம் கவனமாக, கொடுக்கல் வாங்கல் கவனம், கணவன் மனைவி உறவு கவனம், கணவன் மனைவி புரிதல் கவனம், அன்பு பாசம் கவனம், நட்பு பாசம், நண்பர்கள் பாசம், நட்பு பாசம், நண்பர்கள் பாசம், பழகுதல், இதெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கு. ஏன்? அங்கேயும் உபயம், இங்கேயும் உபயம். அங்கே மிதுனம் உபயம், இங்கே தனுசு உபயம். 2 பேருமே விட்டு கொடுக்க கூடாத மனசாட்சிக்குரியவங்க, 2 பேருமே விட்டு கொடுக்காத பிரம்மம் பிடிச்சவங்க, 2 பேருமே விட்டு கொடுக்காத பிரஜாதிபதிகள், பிரகஸ்பதிகள். 2 பேருமே பிரகஸ்பதி தான். ஒருத்தரோடு விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஆக விட்டு கொடுக்கல என்னது? விட்டு கொடுத்தவன் தான் கெட்டு போக மாட்டான், விட்டு கொடுக்காதவன் கெட்டு போய் ஆய்த்தான் ஆகணும். நான் சொல்லலை, முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. உங்கள் தசாபுத்தியை மட்டும் கவனமாக பார்த்துக்கங்க. மிதன ராசிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டிய தொழிலையும் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக சனி, ராகு, குரு இந்த 3 பிளானட்டும் கண்டிப்பாக, சனி ராகு உங்களுக்கு மிக அற்புதமான செயல்களை செய்வார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. உங்கள் லைன்லேயே கூடுமானவரை உங்களுடைய லைன்லேயே வருங்க. கல்வி சம்மந்தப்பட்டது, எழுத்து சம்மந்தப்பட்டது, எழுத்துத்துறை சம்மந்தப்பட்டது, ஸ்டேஷன் சம்மந்தப்பட்டது, ஐஆர்எஸ் சம்மந்தப்பட்டது, பேங்க் சம்மந்தப்பட்டது, ஏஜென்சி சம்மந்தப்பட்டது, எவ்வளவு இருக்குது உங்களுக்கு. அதில் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா மிதுன ராசிக்கு இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக, பராபவ வருடம் பரவசம் மட்டும் ஆண்டாக மாறும் என்பதில் மாற்று கருத்து. கர்மாதிபதி அதுக்கு உரியவே இருக்காது. அது அதில் கொஞ்சம் தவறு, கொஞ்சம் முன்ன ராகு திசையில் செவ்வாய் புத்தி வந்தால் கஷ்டம் இல்லையா? அப்போ செவ்வாய் திசையில் ராகு வந்தாலும் கஷ்டம் தானே. ஏன்னா செவ்வாயே உங்களுக்கு 6க்குரியவன் தானே, 6 தானே மோசமானவன் சொல்லு. செவ்வாயே உங்களுக்கு 6க்கும் 10க்குரியவன் தானே, 6க்கும் 11க்குரியவன். அப்போ ஒன்றும் யூஸ் பண்ண முடியாதுல்ல. ஆனால் அந்த மாதிரி நேரங்களில் வழிபாடுகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள், வழிபாட்டை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகளை நிறைய பயன்படுத்திக்கங்க. வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. மிக அற்புதமாக ஆண்டாக இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு இருக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. மதுரை, ஏன்னா அதில் இருக்கிற நட்சத்திரங்கள் மிக முக்கியமான நட்சத்திரம் முருகப்பெருமானுடைய திருக்கோவில். அதில் முக்கியமாக திருப்பரங்குன்றம், 33 கோடி தேவர்களும் 48 ரிஷிகளும் அருள்மிகு தெய்வானை சமேதராக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணத்தை பார்க்க வந்த தேவர்கள், பார்க்க வந்த மூவர்கள், பார்க்க வந்த மூதையார்கள், பார்க்க வந்த அசுரர்கள், பார்க்க வந்த சனீஸ்வரர், பார்க்க வந்த ஆஞ்சநேயர். பார்த்தீங்களா? இந்த கல்யாணத்தை பார்க்க வந்து சாதாரணமான வரல, ஏகப்பட்ட பெரிய ஆளுலாம் வந்திருக்காங்க. மிக உயரிய விருது பெற்றவங்களாம் வந்திருக்காங்க, பெரிய பெரிய ஆளெல்லாம் வந்திருக்காங்க. இறைவனுடைய அனுகிரகம் பெற்ற முழு அருளை பெற்றவங்க தான் திருப்பரங்குன்றத்துக்கு இருக்காங்க. அப்படி அருளை பெற்ற திருப்பரங்குன்றத்துக்கு நம்மளும் போனோம்னா ஏதாவது கிடைக்காது. ஆனால் இப்போ ஏதோ திருப்பரங்குன்றாலே அலர்ஜி ஆகி போச்சு. அது அலர்ஜி ஆகி எல்லாம் வந்தது. நெல் மட்டும் வராது சார், நெல்லுக்கு தண்ணியும் வரணும். அந்த நெல் மட்டுமா பாய்க்குது? அந்த களைக்கு அந்த தண்ணி தான் பாயுது. அதுக்காக நம்ம பிரித்து கொடுக்க முடியுமா? நெல்லுக்கு மட்டும் பாய்ச்சிக்கிட்டே போகணும், நடக்காத விஷயம். ஆக கண்டிப்பாக நெல்லுக்கு உள்ளது புல்லுக்கும் போகத்தான் செய்யும், நெல்லுக்கு போக வேண்டிய நீர் புல்லுக்கும் போகத்தான் செய்யும். அப்படிப்பட்ட மிதுனராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த ஆண்டு ஒரு மகத்தான ஆண்டாக மாறும். முயற்சி. காலபுருஷனுக்கு 3 வெற்றி, காலபுருஷனுக்கு 3 சகோதரர், இளைய சகோதரர், காலபுருஷனுக்கு 3 அறிவுக்கு உரியவர், நெற்றிக்கண் திறப்பெனும் குற்றமே நீ. அறிவு ஜோதிட அறிவுக்கு உரியவங்க நீங்கள் தான், வாக்குக்கு உரியவங்க, வல்லமை உள்ளவங்க நீங்கள் தான். அதனால் மிதுனராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஆண்டாக மாறும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. மிதுனராசிக்கு 55%, மிதுனராசிக்கு 55% நிச்சயமாக முருகப்பெருமான ஆலயங்கள் சென்று வாருங்கள். அதுக்கடுத்தது மதுரை ஏற்கனவே மிதுனம் தானே, மீனை போல அங்கேயே கண்ணி இல்லையா? அப்போ அங்கேயே கண்ணி கண்டிப்பாக அந்த மீனாட்சி தாயாரையும்
அப்படி போயிட்டு கடைக்கன் பார்வை பார்த்துட்டு அவருடைய திருவடி தாமரையை வணங்கி வாங்க. வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு உண்டாகும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் 5:58 இந்த தமிழ் வருட பிறப்பு பிறக்கப்படுதுங்க. இந்த 2026 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு இந்த வருடம் பிறக்கப்படுது. அதே பார்த்துட்டிங்கன்னா சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில், கும்ப ராசியில், மீன லக்னத்தில், ராகு பகவானுடைய திசையில் 315 டிகிரியில தான் இந்த வருடம் பிறக்கப்படுது. ஒரு வீடு கட்டுறோம், ஒரு கால் போடுறோம், ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம், அன்னைக்கு நல்ல நாள் பார்த்து தான் இதெல்லாம் ஆரம்பிப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி வருட கிரகம்னு சொல்லக்கூடிய இந்த 4 கிரகமும் தன்னோட சொந்த சாரத்திலேயே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு அற்புதமான வாய்ப்பு. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு காலம் பொதுவாக நமக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறார்? மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த புது வருடம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசியாதிபதி யாருன்னா புதன் பகவான். புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன் சொல்றவர் தான் உங்க ராசிக்கு அதிபதி. சரிங்களா? அப்போ உங்களுடைய ராசியாதிபதி புதன் பகவான் ஞானக்காரகன் நம்ம சொல்லலாம். இப்படி இருக்கும்போது இந்த புது வருடம் உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போறார்? பொதுவாக பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பார்வை உண்டு. செவ்வாய் பார்வை எடுத்துக்கிட்டிங்கன்னா 4, 7, 8. சனி பார்வை எடுத்துக்கிட்டிங்கன்னா 3, 7, 10. ராகு கேதுனுடைய பார்வை எடுத்துக்கிட்டிங்கன்னா 3, 7, 11. குருவுடைய பார்வை எடுத்துக்கிட்டிங்கன்னா 5, 7, 9. அப்போ குருவுடைய பார்வை 5, 7, 9 இருந்தாலும் மற்ற கிரகங்கள் எல்லாமே பார்க்குற வீட்டுக்கு மட்டும்தான் பலன் கொடுப்பார். ஆனால் குரு மட்டும்தான் அவர் உக்காந்த வீட்டுக்கு சேர்த்து நன்மைகள் செய்வார். அப்போ குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே உட்காந்துருக்கிறாருன்னா உங்கள் ராசியில் தான் உட்காந்துருக்கிறார். சரிங்களா? அப்போ குரு பகவான் உங்கள் ராசியில் உட்காந்துருக்கிறது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தான். ஆனால் எனக்கெல்லாம் அந்த மாதிரி ஒன்றும் செய்யலைங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் உங்களுக்கு இருக்கும். காரணம் என்னென்னா, குரு பகவான் உங்கள் ராசியில் எப்போ உட்காந்தாரோ, ஆனால் கரெக்டாக 2025 மே மாதம் 14ஆம் தேதி தான் குரு வந்து ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு உங்கள் ராசிக்கு வந்தார். அதுக்கு முன்னாடியே 2025 மார்ச் 29 சனி பகவான் வந்து கும்பத்திலிருந்து மேனத்துக்கு வந்துட்டார், உங்க ராசிக்கு 10 வந்துட்டார். அப்ப மிதுன ராசிக்காரங்களுக்கு குரு உங்க ராசியில உட்காந்து நல்லதை பண்ணக்கூடிய நேரத்துல சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து தொழில சனியா பிடிச்சிட்டார். சனி உங்களுக்கு 10 இருக்கிறார் இல்லையா? ஜீவன சனியா இருக்கிறார். அப்ப ஜீவன சனியா இருக்கிறதுனால என்னாகும் அப்படின்னா, கண்டதும் தெண்டம் பண்ணி, கைப்பொருள் விரயம் பண்ணி, பண்டவோரு நாட்டை விட்டு வனவாசம் ஒன்று போகல. அவ்வளவு சிரமம். சொல்றவங்கெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க சாமி, ஆனா எனக்கு பார்த்தா நல்லா இல்லையே அப்படின்னு சொல்ற உங்களுக்கு நான் ஒரு பதில் சொல்றேன். குரு வந்து உங்களுக்கு நல்ல நிலைமையில தான் உங்களை உட்காந்து பார்த்துக்கிட்டாரு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா சனி தடுப்பார், எவர் கொடுப்பார்? சனி ஒரு விஷயத்தை தடுக்குதுன்னா அதை மீறி கொடுக்கிற திறமை நவகிரகத்துல யாருட்டுமே கிடையாது. அதுதான் பலமுறை சொல்லுவாங்க, சனி பகவான் வந்து தடுத்தா யாரும் கொடுக்க முடியாது. சனி பகவான் வந்து மற்றதுல தடுத்தா கூட பரவாயில்லை. ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரமே வேலை தான், தொழில் தான். அப்ப தொழிலுக்கு பிடிச்சிட்டார் இல்லையா சனி? அப்ப என்ன ஆகும்? குரு போல 4 கிரகங்கள் வந்தாலும் சனி கிட்ட ஜமாளிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி உங்களுக்கு தொழில் சனியா பிடிச்சார், அதாவது ஜீவன சனியா பிடிச்சார், கர்ம சனியா பிடிச்சார். அப்படி பிடிச்ச காலத்திலிருந்து இந்த டேட்டு வரைக்கும் உங்களுக்கு நல்லா இல்லை. சரிங்களா?
அப்ப இடையில சனி மாறுறாரான்னு பார்த்தா இடையில சனி இப்ப இந்த வருஷத்துல சனி பெயர்ச்சி கிடையாது. இந்த வருடத்துல சனி பகவான் பெயர்ச்சி ஆகல. சரிங்களா? இன்னும் 1.5 வருஷம்ன்றது உங்களுக்கு இன்னுமே, அதாவது இந்த தொழில் சனி கண்டிப்பா உண்டு. இது எப்போ நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதாவது இந்த வருடத்துல இடையில சனி பயிற்சி தான் இல்லையே தவிர சனி வக்கரத்துக்கு போவார். சரிங்களா? சனி இந்த டைம்ல இந்த வருடத்துல வக்கரம் உண்டு. அந்த சனி எப்போ வக்கரத்துக்கு போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டா பார்க்கும்போது உங்களுக்கு அதாவதுன்றது சனி பகவான் 138 நாள். இப்ப பொதுவான்றது ஆடி மாசம் 10ஆம் தேதியில இருந்து, சரிங்களா, அதாவது கார்த்திகை மாசம் 25ஆம் தேதி வரை, அதாவதுன்றது ஆடி 10ல் இருந்து கார்த்திகை 25 வரைக்கும். அதே ஆங்கிலத்துக்கு சொல்லணும்னா ஜூலை மாசம் 27ஆம் தேதியில இருந்து டிசம்பர் மாசம் 11ஆம் தேதி வரை இந்த 138 நாள் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அப்பதான் உங்களுக்கு சனி பகவான் வக்கரத்துக்கு போகும்போது செயல் இழந்துருவார். ரிப்பேர்ஸ்ல போறாரு இல்லையா, இயல்புக்கு மாறாக வேலை செய்வார். அப்பதான் உங்களுக்கு அந்த சனியுடைய தாக்கம் குறையும். அப்ப அந்த தாக்கம் குறையும் போதுதான் உங்களுக்கு சனி பகவான் முழுமையா உங்களுக்கு நல்லது கொடுப்பாரு. சரிங்களா? அப்ப அந்த டைம்ல பாத்தீங்கன்னா குரு பகவான் பெயர்ச்சி அடைஞ்சு உங்க ராசியிலிருந்து அடுத்தது கடக ராசிக்கு வந்துருவார். ஏன்னா இந்த வருஷம் குரு பயிற்சி உண்டு. குரு எப்ப பயிற்சி ஆகிறாருன்னா ஜூன் 1, ஜூன் மாசம் 1ஆம் தேதி, தமிழுக்கு சொல்லணும்னா வைகாசி மாசம் 18ஆம் தேதி குரு பகவான் உங்க ராசியிலிருந்து, அதாவது தன்னுடைய மனைவி வீட்டுக்கு கடக ராசிக்கு குரு போறாரு. சரிங்களா? இப்ப சப்போஸ் இப்ப உங்க ராசியிலேயே இருக்கும் போதே இந்த சனி வக்கரத்துல போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா உங்களுக்கு சூப்பரா வேலை செஞ்சு கொடுத்துருப்பாரு குரு பகவான். ஏன்னா எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, குரு உட்கார்ந்த வீட்டுக்கும் நன்மைகள் சேர்த்து செய்வார். அப்ப உங்க வீட்டுல உட்கார்ந்து இருந்த குரு பகவான் உங்க ராசிக்கு குரு வராத முன்னே சனி பிடிச்சிட்டாரு, எந்த யூஸும் இல்லை. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த 1 வருஷம் வேஸ்டா தான் போனது. சரிங்களா? இதுல நான் சொன்ன மாதிரி அந்த வக்கரத்துல போன டைம் தான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. சரிங்களா? இப்ப அடுத்தது உங்க வீட்டுல இருந்த குரு பகவான் வைகாசி மாசம் 18ஆம் தேதி, அதாவது கடக ராசிக்கு போய் உச்சம் அடைகிறார். அப்ப உச்சம் அடையும் போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா, உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல, அதாவது உங்க குரு உங்க ராசி 12ஆம் இடமா பார்ப்பாரு. உங்க ராசிக்கு 2ல குரு போயிடுவார். ஜென்மத்தில் இருந்த குரு 2ஆம் இடத்துக்கு குரு போயிடுவார். தனஸ்தானத்துக்கு குரு போயிட்டாருன்னா நிச்சயமா சூப்பரா வேலை செய்வார். சரிங்களா? தனஸ்தானன்றது 4 காசு வைக்கிற இடம் தான் தனஸ்தானம். அப்ப வீடு ஃபுல்லா காசு இருந்த காலம் போய் வீட்டுல 4 காசு எங்க இருக்குமோ அப்படின்ற குழப்பத்துல இருக்க உங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, ஜூன் மாசம் 1ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் கடகராசிக்கு போய் அதுவும் உச்சம் அடைஞ்சிட்டாருன்னா, உங்களுக்கு ஜென்மத்தில் இருந்த குரு தனஸ்தானத்துக்கு போயிட்டாருன்னா கண்டிப்பா உங்க வீட்டில் இருக்கிற அந்த கடன் பிரச்சனை சால்வ் ஆகும், தொழில் பிரச்சனை சால்வ் ஆகும், வேலை வாய்ப்புகள் கண்டிப்பா ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தும், படிப்பில் இருக்கிற தடைகள் விலகும், படிப்பு முடிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு அமைச்சு கொடுப்பாரு. வெளிநாடு போகணும், அரசியலுக்கு போகணும், கலைத்துறையில சாதிக்கணும், விளையாட்டுத்துறையில சாதிக்கணும், சூப்பரா வேலை செய்யும். இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு வாய்ப்பு. அதாவது நான் சொல்றது ஜூன் 1க்கு அப்புறம் தான் முழுமையா உங்க நேரம் நல்லா இருக்கு. சரிங்களா? அப்ப ஜூன் மாசத்து 1ஆம் தேதி குரு பகவான் உங்களுக்கு தனஸ்தானத்துல போயிட்டாருன்னா கண்டிப்பா உங்களுக்குள்ளார ஒரு கனவு இருக்கும் இல்லைங்களா? அந்த கனவு அப்பதான் நனவாகும். இப்ப நீங்க என்னதான் தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டனால ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்ற மாதிரி இப்ப நீங்க என்ன முயற்சி எடுத்தாலும் நீங்க எடுக்கிற முயற்சி எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் தான். அதனால ஜூன் மாசம் 1ஆம் தேதி வரைக்கும், அதாவது தமிழுக்கு சொல்லணும்னா வைகாசி 18 வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அடுத்தது குரு கடகராசியில் போய் அது உச்சம் அடைஞ்சிட்டாருன்னா கண்டிப்பா நமக்கு ரொம்ப 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 வளர்ச்சி கொடுத்துருவார். 152 நாள் குரு பகவான் கடகத்தில் இருப்பார். 5 மாசம் கடகத்தில் இருப்பார். அந்த 5 மாசம் உங்க நிலைமை அப்படியே மாறும். சரிங்களா? அப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 மாசம் கழிச்சு அடுத்தது என்ன பண்றாருன்னா, குரு பகவான் அதிசாரம் வாங்கி அடுத்தது கடகத்திலிருந்து சிம்மராசிக்கு போயிடுவார். உங்களுக்கு தனஸ்தானத்துல இருந்த குரு தைரியஸ்தானத்துக்கு போயிடுவார். அப்ப தைரியஸ்தானத்துல போய் 44 நாள்
குரு பகவான் இயல்பு நிலையில அவர் கண்டிப்பா இருப்பார். அப்ப தைரிய குருவா போயிட்டாருன்னா அப்ப உங்களுக்கு சூப்பரான ஒரு வளர்ச்சிகள் எல்லாம் கண்டிப்பா காட்டுவார். அந்த மாதிரி நேரத்துல தான் கண்டிப்பா இந்த கார் வாங்குறது, வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, கிரையம் பண்றது, தொழில் இருக்கிற தடைகள் விலகிறது, இந்த காதல் சம்மந்தப்பட்ட கேள்வி எல்லாம் அந்த தடைகள் விலகிறது, பொதுவாகவே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுக்கறது. சரிங்களா? அதுக்கப்புறம்ன்றது வந்து பார்க்கும்போது குரு பகவான் உங்களுக்கு நான் இப்ப என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த குரு பகவான் வந்து 44 நாள் அடுத்தது அவர் வக்கரத்துல இயல்பு நிலையிலிருந்து அதே சிம்ம ராசியில வக்கரம் அடைவார். சரிங்களா? அது எப்ப வக்கரம் அடைகிறாருன்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா சொல்லணும்னா டிசம்பர் மாசம், அதாவது 13ஆம் தேதி அன்னைக்கு அவர் வந்து வக்கரம் அடைகிறார். தமிழுக்கு சொல்லணும்னா அதாவது கார்த்திகை மாசம் 27ஆம் தேதி. அப்ப கார்த்திகை 27ஆம் தேதியிலிருந்து அப்ப உங்களுக்கு தை மாசம் 11ஆம் தேதி வரை இந்த 44 நாள் உங்களுக்கு நல்லா இல்லை. எழுதி வச்சுக்கோங்க, இல்லைன்னா நம்ம வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி குரு பகவான் வக்கரத்துக்கு போவார் சிம்ம ராசியில் 44 நாள். அதுதான் தமிழில் சொன்ன டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தை மாதம், அதாவது கார்த்திகை 27ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 11ஆம் தேதி வரைக்கும். அப்போ அந்த 44 நாள் உங்களுக்கு நல்லா இல்லை. சரிங்களா? அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா தை மாதம் 11ஆம் தேதி கடகத்தில் இருந்து, அதாவது சிம்மத்தில் இருந்து மீண்டும் கடகத்துக்கே வராரு, அதே வக்கரத்திலே வராரு. 79 நாட்கள் கடகத்துல வந்து குரு வந்து வக்கரத்தில் இருப்பார். அது உச்சத்துல இருந்து வக்கரம் அடைகிறதுனால பெருசா ஒன்றும் பாதிப்பெல்லாம் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. அதாவது இந்த வருடம் பராபவ வருடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுக்க போறாரு. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. தொழில் வளர்ச்சி, குடும்ப வளர்ச்சி, பிரிஞ்சு குடும்பம் ஒன்னா சேர்றது, ஹெல்த் பிரச்சனை சரியாகிறது. ஏன்னா குரு வந்து உங்களுக்கு வந்து ஜென்மத்துல இருக்கிற காலம்தான் நல்லா இல்லையே தவிர மற்றபடி எனக்கு தெரிஞ்சு நீங்க பாத்துக்கோங்க. அதாவது வந்து எப்பன்னா மே மாசம் 2025 மே மாசம் 14ஆம் தேதியிலிருந்து இன்னை வரைக்குமே உங்க நிலைமை வந்து ஒரு கிணத்துல போட்ட கல்லு மாதிரி தான். இது எல்லாமே உங்களுக்கு மாறப்போகுது. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதுக்கு முன்னாடி மட்டும் நம்ம ஜாதகம் நல்லா இருக்குதா அதை மட்டும் நீங்க ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. ஏன்னா உங்க ஜாதகம் நல்லா இருந்துருச்சுன்னா நான் சொல்ற மாதிரி இந்தந்த டேட்டில் உங்களுக்கு இந்தந்த மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாரு. சரிங்களா? அடுத்தது உங்களுக்கு ராகு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பாக்கிய ராகுவா இருக்கிறார். பாக்கிய ஸ்தானத்துல 9வது வீட்டுல ராகு இருக்கிறாரு. அற்புதமான இடம். ராக்கேது பயிற்சி இந்த வருஷம் உண்டு. டிசம்பர் மாசம் 7ஆம் தேதி ராக்கேது பயிற்சி, அதாவதுன்றது கார்த்திகை மாசம் இன்னைக்கு 21ஆம் தேதி ராகு வந்து கும்பத்திலிருந்து மகரத்துக்கு வராரு. கேது பகவான் வந்து சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு வராரு. அப்ப இந்த ராக்கேது பயிற்சி டிசம்பர் மாசம் 7ஆம் தேதி உண்டு, கார்த்திகை 21ஆம் தேதி. அப்ப பாக்கிய ராகு, தைரிய கேது சூப்பரா இருக்குது. உங்களுக்கு எல்லாமே இப்ப ஃபேவரா தாங்க வருது. ஏன்னா ஒண்ணு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிசம்பர் மாசம் தானே உங்களுக்கு வந்து ராக்கேது பயிற்சி ஆகிறாரு. அது வரைக்குமே உங்களுக்கு சூப்பரா தான் இருக்கு. அதனால ராக்கேது வந்து தைரிய ராகு, அதாவது பாக்கிய ராகு, தைரிய கேது சூப்பரா. ராக்கேது நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ராக்கேது நல்லா இருந்ததுன்னாவே குடும்பம், பிரிஞ்சு குடும்பம் ஒன்னா சேர்றது, பிரிஞ்சு உறவுகள் ஒன்னா சேர்றது, பூர்வீக சொத்தில் இருக்கிற வெள்ளைங்க சரியாகிறது, இந்த கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருந்தா சரியாகிறது, அதாவது கொடுத்த காசுன்றது வீடு தேடி வர்றது, கிட்டத்தட்ட இந்த மாதிரி செல்வங்கள் நமக்கு பூர்வீகத்தை சார்ந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகும். ராக்கேது நல்ல ஃபேவரா இருக்கிறாரு. அடுத்தது குருவும் உங்களுக்கு ஃபேவரா வரப்போறாரு. ஆல்ரெடி உங்களுக்கு சனி மட்டும்தான் கொஞ்சம் அதாவது பாதகமா இருந்தாரு. அவரும் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் இந்த இடப்பட்ட காலத்துல சொன்னேன் பாத்தீங்களா, அவர் வந்து கட்டன்றது வக்கரம் ஆகும்போது அந்த ஒரு 5 மாசம் 4.25 மாசம் உங்களுக்கு அவருமே உங்களுக்கு நல்லதுதான் பண்ண போறாரு. இதனால எனக்கு தெரிஞ்சு இண்டிவிஜுவலா திருமண தடைகள் விலகும், அதே மாதிரி புத்திர செல்வங்கள் பெருகும், குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறவங்க, உடல் ஆரோக்கியத்துக்காக வேண்டி மெடிசன் சாப்பிட்டு இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே இந்த வருஷம் ஓரளவுக்கு நல்ல மாற்றங்களை நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. நன்றி.